ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாமகல பார்த்தீங்கன்னா, அதிரடி மாற்றங்கள்லாம் நடக்க போகுது. அதுவும் இல்லாம 11ஆம் தேதி அவங்களுக்கு முழு நிலவு சித்திரை மாநாடு நடக்க போகிறது. இதுல பார்த்தீங்கன்னா, அ ஒரு சிலர் என்ன பண்றாங்க, ஐயா அழைக்கிறார் அப்படின்ற ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்றாங்க. அண்ணன் அழைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ ரிலீஸ் நடத்துறாங்க. இவர் அன்புமணி அழைக்கிறார் அப்படின்ற ஒரு ஆடியோ ரிலீஸ்ல என்ன பண்ணாருன்னா, நிறைய இதுல பாத்தீங்கன்னா ராம்தாஸ் அவர்கள் போட்டோவே இல்லை. ஒரே ஒரு போட்டோ மட்டும் தான் இருந்தது. இங்க ஐயா அழைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ராம்தாஸ் தரப்புல இருந்து ஆடியோ லான்ச் இது பண்ணாங்க, ஒரு ரிலீஸ் பண்ணாங்க. அதுல பாத்தீங்கன்னா அன்புமணி போட்டோவே இல்லை. ஸோ இவங்க என்னதான் ஒன்னா ஆயிட்டாங்கப்பா, இந்த மாநாடை வச்சு ஒன்னா ஆயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசினாலும் இன்னும் உள்ளுக்குள்ள பகை இருக்கிறது. நானா நீயா, நான் தலைவர் நீ தலைவர், நான் நிறுவனர் நீ நிறுவனர் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் இங்க பாமகல ஒரு சூழ்நிலை நிலவின் இருக்கு. ஸோ இதன் மத்தியில இங்க பாஜக கூட கூட்டணி வச்சதுனாலதான்ப்பா என் கட்சியோட அங்கீகாரமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில் இருக்கிறாரு ஐயா ராம்தாஸ் அவர்கள். இங்க பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பாஜக கூட கூட்டணி வச்சாதான் 2026ல நம்ம ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்ற ஸ்டாண்டுல இவர் இருக்கிறாரு. ஆனா இங்க ராம்தாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த மாநாட்டுல 11ஆம் தேதி நடக்க போகிற அந்த சித்திரை மாநாடுல என்ன ஒரு புதுவிதான அறிவிப்பை வெளியிட போறாரு. ஏன்னா அந்த கட்சி வட்டாரங்கள் மூத்த தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 2024ல ஒரு நிர்பந்தத்தினால தாங்க நாங்க போனோம், ஒரு கட்டாயத்தினால தான் நாங்க போனோம், எங்களை அரட்டி உருட்டி மிரட்டி தாங்க அந்த கூட்டணியில சேர வச்சாங்க, அதனாலவே எங்க கட்சி அங்கீகாரம் போயிருச்சு. இப்ப 2026ல எங்க ஐயா ராம்தாஸ் அவர்கள் ஒரு நல்ல முடிவு அறிவிப்பாரு. அதை நீங்க ஆட்சி அமைக்கிற கட்சியோட தான் நாங்க கூட்டணி வைப்போம், மீண்டுமா எங்க கட்சி அங்கீகாரத்தை நாங்க பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா 1989ல பாட்டாளி மக்கள் கட்சி உதயமாயிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து நடந்த தேர்தல்கள் அவங்க பங்கிட்டு மாநில கட்சி அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை வாங்கினாங்க. 2024ல பாஜக கூட கூட்டணி 10 தொகுதியில் நின்று எல்லா தர்மபுரியை தவிர்த்து மற்ற எல்லா தொகுதிகளிலும் டெபாசிட் இழந்து மாநில கட்சி அந்தஸ்தை நான் பண்ணாங்க, இழந்தாங்க. 2004ல நடந்த அந்த எலெக்ஷன் கூட 5 தொகுதியில நின்னாங்க. 5 தொகுதியில நின்று என்ன பண்ணாங்க, மினிஸ்டரா கூட ஆனார் அன்புமணி அவர்கள், மினிஸ்டரா கூட ஆனார். ஆனா இப்போ 2024ல அவங்க 10 தொகுதியில் நின்னாங்க, ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கல. ஆனா கூட்டணியில அந்த ஒப்பந்தம் போடுவாங்கல்ல, அதுல பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்களை இணை அமைச்சரா மாத்துறேன் இல்ல அமைச்சராக்குறேன் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் போட்டுதான் தகவல் இருக்கு. ஆனா அதுபடி செய்யவே இல்லை. ரயில்வே வாரியத்தின் குழு உறுப்பினரா தான் அவர் சேர்த்திருக்காங்க கண்டி, அந்த குழு தலைவரா கூட அவர் சேர்த்துல. சோ இந்த நிலைமைக்கு போயாச்சு. சோ பாஜக கூட கூட்டணி வச்சதுனால தான் எங்களுடைய அங்கீகாரம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டுல பாமக இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்கு. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா, அப்பா மக ஒண்ணு சேர்ந்தாலும் இங்க நடுவுல ஒருத்தர் இருந்தாருல ஜி.கே. மணி அப்படின்றவர, அவரை பாத்தீங்கன்னா யாருமே சட்டம் பண்றது இல்லையா. ஏன் சட்டம் பண்றது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா திமுக எம்எல்ஏக்களை மிஞ்சுற அளவுக்கு என்ன பண்ணாரா ஜி.கே. மணி என்ன பண்ணிருக்காரு, கலைஞரை புகழ்ந்து தள்ளியிருக்காரு. இது ஒரு நெருடலாவே இருந்திருக்கு பாமக எம்எல்ஏக்களுக்கு, மாவட்ட செயலாளர்களுக்கு, மூத்த நிர்வாகிகளுக்கு ஒரு நெருடலாவே இருந்திருக்கு. என்னையா இவரு, நம்ம திமுகவை எதிர்க்கிறோம், ஆனா இவர் முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் தலைவர் கருணாநிதியை இந்த அளவுக்கு புகழ்ந்து பேசுறாரு, திமுக எம்எல்ஏ கூட இந்த அளவுக்கு புகழ்ந்து பேச மாட்டாருங்க, இவரு பேசுறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சிருக்காங்க நிர்வாகிகள். சோ இந்த விஷயம் அன்புமணி காதுகளா போயிருக்கு. இன்னொரு விஷயம் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அன்புமணி ராம்தாஸ் அவர்களுக்கும் சண்டை ஏற்படுறதுக்கு காரணமே ஜி.கே. மணி தான். இவர் வெளியே தூக்கி போட்டாங்கன்னா இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க, கட்சி ஒன்னா சேர்ந்துரும். சோ இவரு தான் இந்த சகுனி வேலை எல்லாம் பாக்குறவரு, இவரை தூக்கி முதல்ல வெளியே போடுங்கயா அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு அவங்க வந்திருக்காங்க. ஆனா இருந்தாலும் அன்புமணி என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் மூத்த நிர்வாகிங்க, மூத்த தலைவருங்க, அவருக்கான அங்கீகாரம் அவருக்கு இருக்கணும். அதனால இப்ப தேர்தல் நேரத்துல எந்த ஒரு வெளியேற்ற படலும் இருக்கக்கூடாது. அது மாத்திரம் இல்லாம நம்மளுக்கு மாநாடு இருக்கு, இந்த மாநாடு வெற்றிகரமா முடியும், இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு வெளியேற்றினா நல்லா இருக்காது அப்படின்றதுனால பொதுவா பாத்தீங்கன்னா அன்புமணிக்கு ஜி.கே. மணி மேல ஒரு பெரிய அபிப்பிராயமே இல்ல. அது ஒரு புறம் இருக்குது. சரி, இருந்தாலும் இந்த டைம்ல நம்ம வெளியேற்றக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் எல்லாம் அனுசரிச்சு போங்க அப்படின்ற ஒரு ஆர்டர் வந்தாலும் இங்க மாவட்ட செயலாளர்களும் மத்த நிர்வாகிகளும் மத்த எம்எல்ஏக்களும் ஜி.கே. மணியை ஒதுக்கி வச்சே பார்த்திருக்காங்களாம். சோ இதனால பாத்தீங்கன்னா ஜி.கே. மணிக்கு ஒரு மன கஷ்டமா இருக்கு. என்னையா நம்ம பண்ணிட்டோம், என்ன தப்பு பண்ணிட்டோம், என் பதவி போறது காரணமே அன்புமணி தான், என் பையனுடைய பதவி போறதுக்கு காரணமும் அன்புமணி தான். சோ இப்போ நான் அன்புமணி மேல நான் இது மாதிரி பண்ணிட்டு அது மாதிரி பண்ணிட்டேன், என் மேல ஒரு பொய்யான தகவல் சொல்றீங்களே,
இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு அவரு கதறாரா. சோ இதனாலே வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட யாரும் பேச மாட்டீங்க, என்கிட்ட யாரும் அண்ணன் தண்ணி புழங்க மாட்டீங்க, என்னை ஊரை வச்சு ஒதுக்கி வச்சிட்டீங்க அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு நம்ம ஜி.கே. மணி போனதுனால இப்போ அவருடைய மனநிலைமை என்ன இருக்குதுன்னா, நான் அதாவது நீங்களா என்னை விட்டு தூக்குறதை விட நீங்க இது மாதிரி நடந்துக்கிறீங்கல்ல, என்கிட்ட யாரும் பேச மாட்டீங்க, என்னை யாரும் கூட்டுல சேர்த்துக்க மாட்டீங்க, ஆட்டத்துல யாரும் என்ன சேர்த்துக்க மாட்டீங்க, எல்லாத்திலும் என்ன ஒதுக்கியே வைக்கிறீங்க, என் பேரை ஒதுக்கி வைக்கிறீங்க, என் போட்டோ ஒதுக்கி வைக்கிறீங்க, எல்லாமே நீங்க இது பண்றீங்க, அதனால நீங்களா அனுப்புறதை விட நானா வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலைமையில ஐயா ஜி.கே. மணி அவர்கள் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மாநாடு நடந்து முடிஞ்சாலும் கூட்டணி இவங்க வந்து திமுக கிட்ட வைக்கிறாங்களோ இல்ல பாஜக கிட்ட வைக்கிறாங்களோ யார்கிட்ட வைக்கிறாங்களோ அது அவங்களுடைய இஷ்டம். அப்படி மேபி வச்சாலும் எலெக்ஷன்ல அவருக்கு எம்எல்ஏ சீட்டு தர்றது கொஞ்சம் டவுட்டு அப்படின்ற மாதிரி தான் பாமக வட்டாரங்கள் சொல்லுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சகுனியத்துக்கு வெளியே போட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்கள் முதல் கொண்டு எல்லா நிர்வாகிகளும் என்ன பண்றாங்க, பாமகக்கு மேலிடத்துல இருந்து என்ன பண்றாங்க சொல்லியிருக்காங்க. சோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநாடெல்லாம் நடந்து முடிஞ்சிட்ட பிறகு ஜி.கே. மணியை வந்து கட்சியை விட்டு நீக்க போறதா ஒரு செய்தி வந்து அரசல் புரசலா போறதுனால நானா போயிடுறேன் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தான் ஐயா ஜி.கே. மணி அவர்கள் வந்திருக்காராம். சரி ஓகே, இவரு போக போறாரு, எந்த கட்சிக்கு போக போறாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் வரல. தாவேக்காக்கு போக போறாரா, அதிமுகக்கு போக போறாரா, பாஜகக்கு போக போறாரா, திமுக போக போறாரா அப்படின்னு கேட்டா இவரு திமுக பக்கம் போறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரிதான் தகவல் வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டசபையில திமுகவின் முன்னாள் தலைவர் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா கருணாநிதியை வந்து அந்த அளவுக்கு புகழ்ந்து பேசியிருக்காரு. இப்பவே திமுக போறதுக்கு இவர் துண்டு போடுறாரு அப்படின்றதுக்காக இவர் திமுக பக்கம் போறதுக்காக தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி செய்தி வந்திருக்கு. திமுக நிர்வாகிகளும் ஒரு சிலர் ஐயா ஜி.கே. மணி கிட்ட பேசிட்டு இருக்காங்களாம், என்னத்துக்கு நீங்க பாமக கிட்ட இருந்து இப்படி அப்படி அடிபட்டு இப்படி நொந்து நூடல்ஸ் ஆகணும், இந்த பக்கம் வாங்க ஐயா அப்படின்ற மாதிரி தான் இங்க இருக்கிற பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கிற தகவல் வருது. சோ விரைவில் என்ன பண்ண போறாரு ஜி.கே. மணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, பாமகவை விட்டு திமுக பக்கம் போக போகிறார் ஜி.கே. மணி அப்படின்ற தகவல் பரவலா இருக்கு. பாமக என்ன சொல்றாங்கன்னா, ஜி.கே. மணி எல்லாம் அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் இல்லைங்க, அவர் எங்க கட்சியை விட்டு வெளியே போனா எங்களுக்கு எல்லாம் அவ்வளவு பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படாது, அதனால வந்து வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரிதான் அவங்க என்ன பண்றாங்க, அசால்ட்டா தட்டி விட்டு போயின்னு இருக்காங்க. சோ இருந்தாலும் ஜி.கே. மணி அவர்கள் வந்து ஒரு கௌரவ தலைவரா இருந்திருக்காரு, அவர் வந்து ஒரு மூத்த நிர்வாகியா இருந்திருக்காரு. பாமக இருந்து வெளியே வரும்பொழுது ஒரு இழப்பு இருக்க தானே செய்யும், ஒரு வெற்றிடம் இருக்க தானே செய்யும். என்னதான் இருந்தாலும் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு உற்று உறுதுணையா இருந்தவர் தான் ஜி.கே. மணி அவர்கள். சோ அங்க இருந்து வெளியே வரும்போது ஒரு சில வெற்றிடம் அங்க இருக்கதா செய்யும், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. சோ இப்போ ஜி.கே. மணி ஐயா அவர்கள் திமுக பக்கம் வர போறதா தகவல் வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. சோ ஜி.கே. மணி அவர்களுக்கு சரியான ஒரு மரியாதை இல்ல பாமகல, என்ன கௌரவப்படுத்த மாட்டாங்க, என்ன அசிங்கப்படுத்துறாங்க, யாரும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, என்ன ஒதுக்கி வைக்கிறாங்க, அதனாலே இந்த கட்சியை விட்டு நான் வெளியே போறேன் அப்படின்னு ஒரு மனநிலைமைக்கு ஐயா ஜி.கே. மணி அவர்கள் வந்திருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.